எக்ஸாக்டாக 1.5 இயர்ஸ் முன்னாடி இன்ஸ்டாவில் வந்த ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணேன். அங்கே ஆரம்பிச்சது இந்த கதை. டெய்லி பேச ஆரம்பித்தோம். February 14 சென்னையில் ஜாப் ஜாயின் பண்ணி 4 டேஸ் கழித்து உன்னை நேரில் மீட் பண்ண கூப்பிட்டேன். நீயும் வந்து கூப்பிட்டு போனியே அந்த மட்சை நாராயண டெம்பிள். ஓ மை காட், டிவைனாக இருந்துச்சு. அதுலேருந்து அடிக்கடி போக ஆரம்பித்தோம். நிறைய பேசிப்போம். பட் இது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி எங்கேயோ போகுதுன்னு நம்ம மீட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஒரு நாள் கூட நம்மளால் இருக்க முடியல. நீ வந்தப்போ உன்னை ஹக் பண்ணிட்டேன். ஃபர்தராக இதுக்கு என்ன முடிவு பண்ணலான்னு நம்ம பேச ஆரம்பித்தோம். பட் அப்போ கூட ப்ரப்போஸ் பண்ணிக்கல. எனக்கு காஃபி பிடிக்கும்னு தேடி தேடி காஃபி ஷாப்ஸ் கூட்டிகிட்டு போகிறது, மலையில் போன பாண்டிச்சேரி ரைடு, உன்னை ப்ரப்போஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது. ஒரு நாள் மலையில் நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ நீ கவனிக்காமல் திரும்ப சொல்லி கேட்டது, என் பர்த்டே செலிப்ரேஷன், கிஃப்ட் பண்ண செயின், ஃபைட்டுக்கு அப்புறமா போன தேக்கடி ட்ரிப், ஃபாரின் ட்ரிப்பில் என்னை தூக்கிட்டு நடந்தது, சைக்ளோனில் மாட்டி ஃபோன் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்த அந்த டேஸ், இது எதுவுமே என்னால் மறக்கவே முடியாது. வீட்டில் லவ் அக்செப்ட் பண்ணல தான், பட் நம்பிக்கை இருக்குது. என்ன தான் சண்டை போட்டாலும் என் கூட இருந்தால் தான் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் உன்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஹாப்பி பர்த்டே அண்ட் லவ் யூடா.